இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஸ்டைல்ல காலிஃபிளவர் வச்சு தாங்க பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு முழு காலிஃபிளவர் எடுத்துக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிட்டு இது வேக வைக்கிறதுக்கான தண்ணியை தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வைங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு காலிஃபிளவரை இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த சுடு தண்ணியை இது மேலே ஊத்திட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்முன்னு விட்டுருங்க மூடி போட்டுட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்துல என்ன பண்றீங்கன்னா ஒரு 150 ml காய்ச்சின பாலை ஊத்திட்டு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு லெமனை ரெண்டா வெட்டி அந்த ரெண்டா வெட்டினதுல ஒன்னு எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சிங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ஓரமா வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலிஃபிளவர் எவ்வளவு சைஸ்ன்றத பொறுத்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நம்ம சுடு தண்ணியில காலிஃபிளவரை போட்டு வச்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுக்கோங்க. இந்த காலிஃபிளவர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, பால் மிளகாத்தூள்லாம் சேர்த்து, ஸோ அதுல சேர்த்துட்டு இந்த காலிஃபிளவர் எல்லாத்தையுமே போட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி ஊற விட்டுருங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒவ்வொரு காலிஃபிளவரா எடுத்து அந்த கார்ன்ஃபிளவர் மாவு வச்சிருந்தோம்ல, ஸோ அதில் போட்டு ஒரு புரட்டிட்டு பிளேட்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணி வச்சிருந்த காலிஃபிளவரை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல, ஸோ அதில் மறுபடியும் ஒரு டிப் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃபிளவரில் ஒரு டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான் 2 தடவை பண்ணியிருக்கோம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பிளேட்ல வச்சிருக்கிற காலிஃபிளவரை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில பொத்துன்னு போடாம பொறுமையா போட்டு ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவந்து வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே காலிஃபிளவரை வந்து பாத்தீங்கன்னா சேஃபா எடுத்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஸ்டைலில் காலிஃப்ளவரை பண்ணிட்டோம். ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கென்டக்கி ஃப்ரைடு காலிஃப்ளவரு. ஸோ பார்க்கறதுக்கே செமையா இருக்குல்ல. இந்த மாதிரி பிளேட்ல போட்டு தக்காளி சாஸோட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்குங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த காலிஃப்ளவரை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு கொடுத்துட்டு செகண்ட் பைட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட டெக்ஸ்டர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸியாக, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்கத்தாக இருக்கும். அது கூடவே மயோனைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி தக்காளி சாஸோட டிப் அடித்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா டக்கராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.